பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 8வது மாத அடி எடுத்து வைக்க தேவன் கிருபை செய்துள்ளார். இந்த 7 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்திற்காக ஒரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் நமக்கு அருள் இருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். முதலாவது நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவர் தாமே 7 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. இதோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் அப்படியே போய் சேர்ந்து அதை அவர்கள் அபியாசித்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அதன் மூலமா வெளிப்பட உதவி செய்யுங்க. அடியேனையும் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடு கூட இருந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பது லூக்கா 17:19. வாசிப்போம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமேன். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாய் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்குள்ளாக செலுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதையும் தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தியானிப்போம். விசுவாசம் என்பது என்ன? சிறிய நம்பிக்கையாய் விதைக்கப்படுகிற அந்த நம்பிக்கை தான் அது ஒரு பெரிய விருட்சமாக மாறி ஒரு விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? வாசிப்போம். லூக்கா 17:5-6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்கிண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன். அப்போஸ்தலர்கள், அதாவது அவங்க தான் வேதத்திலேயே ரொம்ப கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவங்க. அவங்களுக்கே ஒரு டவுட் வருது பாருங்க. விசுவாசத்தை எப்படி நாங்கள் வர்த்திக்க பண்ணணும், எப்படி அதை பெருகிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு டவுட்டு அப்போஸ்தலர்களுக்கு வருது. அதை தான் தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்குள் இருந்தால் இந்த மரத்தை நீ போய் வேரோடு பிடுங்கப்படுவான்னு சொன்னாவே உடனே அது நடக்கும். அந்த அளவிற்கான விசுவாசம், அதாவது ஒரு சின்ன கடுகு விதை அளவிற்காக தேவனால் இது முடியும், தேவனால் இது செய்ய முடியும், தேவன் எனக்கு இதை பண்ணுவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம் வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வழிவகுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம், அந்த விசுவாசத்தில் நாம் எப்படியெல்லாம் பலப்பெற வேண்டும், அந்த விசுவாசம் எப்படி நமக்குள் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால், முதலாவது தேவனை நம்ப வேண்டும். என் தேவன் இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய என் தேவன் எனக்காகவும் என்னோடும் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களது ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப நேரங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்களது உபவாசங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்களது வேத வாசிப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். இதையெல்லாம் அதிகப்படுத்தும் பொழுது நமக்குள்ளாக ஒரு நற்குணங்கள் உருவாகும். நமக்குள்ளாக தேவனை பற்றின பயமும் தேவனோடு இருக்கிற உறவும் அதிகமாகும். இந்த உறவுகள் எல்லாம், இந்த வேத வாசிப்புகள் எல்லாம் அதிகமாய் பெருக 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 நம்மளுடைய விசுவாசமும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறி அந்த விசுவாசமும் அதிகமாய் பெருகும். ஹல்லேலூயா. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் சொல்கிறார், நீ இன்று உன் ரட்சிப்பை பெறுகிறாய் என்று. ஹல்லேலூயா. நீ எழுந்து போய் என்ற இடத்துல
ஒரு 10 குஷ்டரோகிகளை தேவன் சுகமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17:11 20 வரைக்கும் பார்க்கிறோம். அந்த 10 குஷ்டரோகிகளில அவ்வளோ சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, எங்களுக்காக இறங்குங்க, எங்களுக்காக இறங்குங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி அவ்வளோ சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. நாமும் இந்த வேலையில புறஜாதியரை போலத்தான் அவ்வளோ சத்தமிட்டு மகா சத்தமிட்டு தேவனை அழைக்கிறோம். தேவன் எல்லாருக்கும் ஒரே போலதான் ஆசீர்வாதங்களை வழங்குகிறார், ஒரே போலதான் சுகத்தை வழங்குகிறார். அந்த 10 நபர்கிட்டையும் என்ன சொன்னாரு, நீங்க போய் ஆசாரியர்கிட்ட காட்டுங்கன்னு சொன்னாரு. அப்பனா அவங்கள சுகப்படுத்திட்டாருன்ற அர்த்தத்தோட தான் நீங்க போய் பாஸ்டர்கிட்ட காட்டுங்க, ஆசாரியர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு அனுப்புறார். அந்த போகும் வழியிலேயே ஒருவன் மாத்திரம், அந்த ஒருவன் தான் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு தான் பெற்ற சுகத்தை பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவன் திரும்ப யூட்டர்ன் பண்ணி தேவனிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. நாமும் பல காரியங்களில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா அந்த 9 குஷ்டரோகிகளைப் போல யாரெல்லாம் திரும்பி போகிறீர்களோ அவர்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், இந்த ஒருவனை போல என்னிடத்தில் திரும்பி வா என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய விசுவாசம் என்பது அவ்வளோ ஒரு உறுதியா இருந்தது. தேவனை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும், அவர் கொடுத்த இந்த சுகத்தை அவரிடத்தில் காட்ட வேண்டும் என்பதை அவன் ஒரு விசுவாசத்தோடு கடந்து செல்வதையும் நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு குஷ்டரோகி யார் தெரியுமா? சமாரியன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவர் யாரும் வரலையா அப்படின்னு தேவன் ஒரு ஏக்கத்தோடு கேட்கறதையும் நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு சமாரியன் தான் இருந்தானா? மீதி பேர்லாம் யாரு? ஒருவேளை யூதர்களா கூட இருக்கலாம், ஒருவேளை சமாரியனா கூட இருக்கலாம். ஆனா வேதத்தில் அது சொல்லப்படவில்லை. ஒருவேளை யூதர்களா இருந்தாலும் தேவன் அனைவருக்காக தான் வந்தார் என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். அனைவருக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதங்களை தான் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் தேவனிடத்தில் திரும்பி எனக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று அந்த ஒரு குஷ்டரோகி, அந்த சமாரியன் சொன்னான், ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். அது போலவே நம் தேவன் நம்மிடத்தில் நன்றியை எதிர்பார்க்கிறார். நான் செய்த ஒரு சிறிய உதவி என் மகளுக்கு, என் மகனுக்கு எப்படி இருந்திருக்கு, அது நமக்கு மன திருப்தியா இருந்தாதான் ஒருவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அதை தான் தேவனுக்கு நாம் அறிமுகப்படுத்துறோம். அப்பா, நீங்க எனக்கு செஞ்ச இந்த காரியம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, என்னோட மனம் ரொம்ப நிறைவா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க இதை செஞ்சதுக்காக நன்றிப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நான் பாடுறேன், உங்களை நான் மகிமைப்படுத்துறேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல நாம் விழுறோம் இல்லையா? அப்போதான் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தினால தான் உனக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சதுன்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எழுந்து போகும் பொழுதே விசுவாசத்தோடு எழுந்து போனோம். நமக்கு விரோதமான காரியங்கள் இந்த தொழுநோயை போல பாவங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் பெருகி இருக்கு. என்ன விதமான பாவங்கள்? ஒரு சிறிய சிறிய விஷயத்தில் கூட நம்ம பாவம் செய்வதற்கு இடறி விழுகிறோம். இந்த தொழுநோய் எப்படி பரவுகிறதோ அதனால தான் அவங்கள ஊர் எல்லையில போய் அமர வைக்கிறாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு பரவாம இருக்கணுன்றக்காக. அதே போலதான் பாவமானது. வாலிப பிள்ளைகள் பார்த்திருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய குரூப்ஸ்ல யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்க, யாராவது தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க நல்லவர்களாக தான் இருப்பீர்கள். ஆனாலும் உங்களை ஏவி நீ குடித்தே ஆக வேண்டும், நீ புகை பிடித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாலும் அந்த இடத்துல அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. முதலாவது அவர்களை விட்டு வெளிவாருங்க.
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவதற்காகவே தேவன் இருக்கிறார். உங்களை ரட்சிப்பதற்காகவே தேவன் இருக்கிறார். நீங்கள் அந்த பாவத்தின் மக்களுக்குள்ளாக போய் கடந்து செல்லாதீங்க. உங்களுடைய பாவங்களை நீங்க தான் மேற்கொண்டு வரணும். அந்த பாவத்திலேருந்து மேற்கொண்டு வரும் பொழுதுதான் அந்த விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவனானவர் நம் பக்கத்துல இருந்து நமக்கு ஏற்ற ரட்சிப்பை இந்த நாளில் தருகிறேன் என்கிறார். அந்த ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு மீட்பு. ஒரு பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறார். நாம சேற்றில உழன்று கிடந்த ஒரு பன்றியை போல இருந்தோம். அவ்வளோ அருவருப்பு தக்கதான காரியங்களோட நாம இருக்கிறோம். அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை பரிசுத்த ஆவியானவரால் கழுவி நம்மளை முழுமையாய் ரட்சிக்கிறார். நம்மளுடைய சுக வீனங்களை சுகப்படுத்துகிறார். நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ நமக்கு தெரியறதற்கு முன்னாடியே தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆனா உங்களுடைய விசுவாசம் கடுகு அளவு இருந்துச்சுன்னா அவரு அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். ரட்சிப்பு என்பது விடுதலையும் கொடுக்கிறது. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில, ஏதாவது ஒரு தரித்திரத்துல, ஏதாவது ஒரு காரியங்கள்ல கட்டப்பட்டு இருந்தீர்களானால் அதிலிருந்து விடுதலை செய்வதற்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. ஹல்லேலூயா. நாம விசுவாசிக்கிறது மூலமாய் நம்மளுடைய ரட்சிப்பையும் நம்மளுடைய சுகத்தையும் நம்மளுடைய விடுதலையும் நாம் முழுமையாய் தேவனிடத்தில் இருந்து முழுமை அடைந்து முதிர்ச்சி அடைவதற்கான வழியையும் தேவன் இந்த நாளில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். அதன் மூலமாய் தேவன் உங்களுக்குள்ளாக, உங்கள் குடும்பத்திற்குள்ளாக, உங்கள் வீட்டிற்குள்ளாக, உங்கள் ஆபீஸ்க்குள்ளாக, நீங்கள் செய்கிற தொழிலிற்குள்ளாக ஒரு ரட்சிப்பை இந்த நாளில் கொண்டு வருகிறேன் என்று தேவன் ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய விசுவாசத்தின் மூலமா எங்களுடைய ரட்சிப்பை தருவேன் என்று இந்த நாளில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவர் தாமே எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கடுகு அளவு கிடையாது ராஜா. அதை விட எங்களுடைய விசுவாசம் ஒரு ஜீவ விருட்சத்தை போல பழுகி பெருகி கனி கொடுக்கிற அளவிற்கு எங்களுடைய விசுவாசத்தை நீங்க மாற்றுங்க ராஜா. இதோ அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளாக ஏதேனும் வியாதிகள் இருந்தாலும், ஏதேனும் கடன் தொல்லைகளோ, ஏதாகிலும் ஒரு கட்டுக்களில் இருந்தாலும் ஆண்டவர் தாமே அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் அந்த ரட்சிப்பை கொண்டு வருவீராக. ஆவியானவரை உன் கையில ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.